ரெண்டல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு ஒன்றிய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது நெறைய பேர் வந்து என்னன்னா வரவேற்று பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான செய்திங்க. ரொம்ப நாள் காத்திருந்தது இப்ப நிறைவேற போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்ன பண்றாங்க வரவேற்று பேசுறாங்க. ஆனா இதுல முக்கியமா நீங்க ஒரு விஷயம் பார்த்துக்கணும். இப்போ பாமக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க நாங்க தமிழ்நாடு அரசு ரொம்ப வந்து கேட்டுட்டே இருந்தோம். அவங்க நிறைவேத்த மாட்டேன், நிறைவேத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப மத்திய அரசு என்ன பண்ணுது? நிறைவேத்த போது. இப்ப தமிழ்நாடு தப்பிக்கவே முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் சொல்றாரு. தற்குறியான அன்புமணி அவர்களே, இதேத்தான் சட்டசபையிலும் நம்ப முதல்வர் ஐயா என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மாநில அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தாலும் அது ஒரு சர்வேதாவே கருதப்படுமே கண்டி, அது வந்து என்ன ஆகுதுன்னா எடுத்துக்கொள்ளப்படாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார்ல இது மாரி தான் எடுத்தாங்க. ஆனா உச்சநீதிமன்றத்துக்கு போம்போது, அது வந்து ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. அதே போல நெலைமை இங்க இருக்கக்கூடாது. சோ மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு, அன்புமணி போன்ற தற்குறிகளுக்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாரு, முதல்வர் ஐயா தெள்ள தெளிவா சொல்லியிருந்தாரு. ஆனா இருந்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ரொம்ப நிர்பந்தம் பண்ணியிருந்தாங்க. இப்ப மத்திய அரசு சொன்ன உடனே இப்ப அங்க தாவிட்டாங்க. என்ன இவங்க மத்திய அரச போயிட்டு என்ன பண்ணல நிர்பந்திக்கவே இல்ல. மோடி கூட்டணியில தான் இவங்க இருக்கிறாங்க. போயிட்டு இவங்க என்ன பண்ணல நிர்பந்திக்கவே இல்ல. உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணது. இப்ப தமிழ்நாடு அரசு தப்பிக்க முடியாது. தப்பிக்க முடியாதெல்லாம் இல்ல. தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல. எந்த மாநிலமும் தப்பிக்க முடியாது. அப்படின்ற ஒரு செய்தி தான் இருக்குது. இதுல இன்னொரு விஷயமே இருக்கு. அன்புமணி போன்றவர்களுக்கு, எடப்பாடி போன்றவர்களுக்கு இன்னும் பாஜகவ ஆதரிக்கிற சில கட்சி தலைவர்களுக்குலாம் இன்னொரு செய்தியும் இருக்கு. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க 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 ஏமாற்று வேலை அப்படின்ற ஒரு செய்தி வந்து என்ன பண்றது முழுசா வந்து பரவின்னு இருக்கு. என்ன ஏமாற்று வேலை? பாஜக அரசு இங்க வந்து ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்ற ஒரு செய்தி கொடுத்துட்டு இதுல நெய்ய ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கலாம். உண்மையிலே இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுல ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. இதுக்கு எந்தவித நிதியும் வந்து இவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்ல. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, 12,000 கோடி இதுக்கு வந்து நிதி ஒதுக்கி இருக்கணும். ஆனா, இவங்க நிதி ஒதுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, 594 கோடி தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிதி ஒதுக்கியிருக்காங்க. சோ இத வச்சு நீங்க ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் நீங்க வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த முடியுமா அப்படின்னா, இல்லவே இல்ல. ஏன்னா பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது 500 கோடிய வச்சுக்கிட்டு 12,000 கோடி நிதியில இந்த 500 கோடி வச்சுக்கிட்டு மட்டும் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது அப்படின்ற செய்திய ஆணித்தனமா சொல்றாங்க. அப்ப எதுக்காக இந்த அனௌன்ஸ்மென்ட் குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பீகார்ல வந்து சட்டசபை எலக்ஷன் நடக்க போகுது. சோ அங்க இருக்கிற மக்கள வந்து கேட்ச் பண்ணணும். அங்க பாஜக தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் அதாவது நிதிஷ்குமார் இருக்கார்ல, அவரு வந்து என்ன பண்ணணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இந்த மாயமற்ற வேலையை என்ன பண்ணிருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சோம்னா, அதாவது பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் என்ன பண்ணாருன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு நடத்தினாரு. இடஒதுக்கீடு எல்லாமே என்ன பண்ணாரு அலைன்மெண்ட் பண்ணி வச்சுட்டாரு. ஆனா இது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. இங்க பீகார்ல வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க. இது என்ன விஷயம்? இது சரிபர நடந்திருக்கா? இதுல எல்லாமே உள்ஒதுக்கீடு எல்லாமே கரெக்டா இருக்கா? இடஒதுக்கீடு எல்லாமே கரெக்டா இருக்கா? அப்படின்ற ஒரு விவகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு போன பிறகு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? நிதிஷ்குமார் தலைமையிலான இந்த அரசு எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு செல்லுபடியாகாது. இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு அவங்க என்ன பண்ணணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். அதன் அடிப்படையில தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து என்ன பண்ணிடுச்சு சொல்லிடுச்சு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க பீகாருடைய மக்களுடைய மனநிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, பரவாயில்ல நிதிஷ்குமார் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாரு. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மூலியமா இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். அதாவது எந்த ஜாதி அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமா கிடைக்கும் அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் வந்து என்ன பண்ணிச்சுன்னா மக்கள் மத்தியில் உலார்ந்தது. அதனாலேயே நிதிஷ்குமார் ஆதரிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமையில எல்லா மக்களும் பீகார் மக்கள் இருந்தாங்க. இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போனதுனால இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப இவர் வந்து ஒரு பொய்ய சொல்லி மாயாஜாலம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மனநிலையில வந்துடுச்சு. சோ இப்போ என்ன பண்ணுது மத்திய அரசு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. சோ இப்போ என்ன நம்புறாங்க மக்கள் அப்படின்னா, மோடி அதாவது மத்திய அரசு எடுத்தாதான் செல்லுபடி ஆகும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. அதனால இப்ப மத்திய அரசு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மத்திய அரசு வந்து ஜாதிவாரி கணக்கு அப்படின்னா பீகாரை வச்சு ஏன் நடத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நிதிஷ்குமார் இருக்காருல்ல அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா மேல மோடியோட சேருக்கு ஒரு
முட்டுக்காலா இருக்கிறாரு. அந்த காலை புடுங்கிட்டாருன்னா மோடி சரிஞ்சிரும். அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது முட்டி மோதியாவது பீகார்ல நிதிஷ்குமார முதலமைச்சரா ஆக்கியே ஆகணும். சோ பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சி அப்புறம் காங்கிரஸ் கூட்டணியில இவங்க வந்து கொள்கையாவே என்ன பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது வந்து இங்க கொள்கை அப்படின்ற என்ன பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. பாஜக என்ன பண்ணுதுன்னா, ஏன்னா இந்த கதையெல்லாம் வந்து பாஜகவுக்கு நல்லாவே தெரியும். நிதிஷ்குமாருடைய சுயரூபங்கள், அவருடைய ஆட்டங்கள், அவருடைய எல்லா செயல்பாடுகளும் பாஜக வந்து அறியாமலாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு எல்லாமே அறிந்ததுதான். ஒருவேளை நிதிஷ்குமார் இங்க தோக்குறாரு அப்படின்னும் பொழுது பாஜக கூட கூட்டணி கட் பண்ணிட்டு இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதுக்காகவே இவர் எப்படியாச்சுன்னா ஜெயிக்க வைக்கணும்யா அப்படின்னு முட்டு கொடுத்து என்ன பண்றாங்க, குட்டிக்காரணம் போட்டாவது பாஜக ஆட்சி பீகார்ல அமைஞ்சிடணும். அப்படி நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆனாதான் இங்க நம்முடைய நாற்காலி வந்து ஸ்ட்ரெயிட்டா நிக்கும். இல்லாக்கட்டி நாற்காலி ஒரு கால் உடஞ்சிச்சுன்னா சரிஞ்சிரும் அப்படின்னு மோடி நம்புறதுனால இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதா செய்திகள் வந்து என்ன பண்ணுது, பரவலா நடந்திருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏமாற்று வேலை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம் அப்படின்னு. இப்போ நீங்க உதாரணத்துக்கு நாடாளுமன்றத்துல பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு எப்ப நடக்கும்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தாதான். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தாதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும். பெண்களுக்கான இடஒதுக்கீடு நடத்தும். சரி, ஓகே, நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க, ஓகே. சோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு விட்டால் இடஒதுக்கீடு பிரச்சனை வரும். இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில அப்படி ஒருவேளை கொண்டு வந்துட்டாங்கன்னா பாஜக அரசு இப்ப தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு தருதல்ல. அது உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், அதே போல நிறைய ஒன்றிய அரசு துறை நிறுவனங்களா இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்கள் எல்லாம் அதிகமா பேர் போட்டிருக்காங்க. இது செய்தியா வந்திருக்கு, நான் சொல்லல, இல்ல தனிப்பட்ட விதத்துல யாருமே சொல்ல, செய்தியாவே வந்திருக்கு. சோ இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை வந்துன்னா எல்லாருக்குமே இடஒதுக்கீடு குத்தாகணும். சோ இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறத நாடாளுமன்ற தேர்தல்ல இந்தியா கூட்டணி என்ன பண்ணுச்சு, தேர்தல் அறிக்கையாவே கொடுத்துச்சு. ஆனா அப்ப வந்து என்ன பண்ணாரு, எதிர்ப்பு தெரிவிச்சாரு மோடி அரசு. ஏன்னா இந்துக்கள் இடத்தை வந்து பிரிச்சு முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க, அப்படி இப்படி எல்லாம் பிரிவினவாதத்தெல்லாம் மோடி அவர்கள் பேசினாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல பாஜக அரசு இருந்தது. ஆனா இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு. அங்க பகல்காம் தீவிரவாதி தாக்குதல் நடத்தி 26 பேர்கள் உயிரிழந்திருக்காங்க. இவருக்கு பீகாருடைய சட்டமன்ற எலெக்ஷன் முக்கியமா போயிருச்சு அப்படின்ற ஒரு கருத்து தான் நிலவின் இருக்கு. சோ இதன் மத்தியில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க வந்து என்ன பண்றாங்க, முன்வைத்திருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மட்டும் இல்ல, திமுகவை கூட்டணி சார்ந்த எல்லா கட்சிகளும் வரவேற்கிறாங்க, அதை தான் அங்கீகரிக்கிறாங்க. ஆனா பாமக, எடப்பாடி போன்றவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மாநில அரசு தான் நடத்தணும், மாநில அரசு தான் நடத்தணும், மாநில அரசு தான் நடத்தணும் சொன்னாங்க. ஆனா இங்க மத்திய அரசு தான் நடத்தணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றத சட்டசபையில நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு, திட்டவட்டமா சொன்னாரு. அப்பெல்லாம் இவங்க கேட்கவே இல்ல. முதலமைச்சர் வந்து பொய் சொல்றாரு, முதலமைச்சர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு வந்து தடையா இருக்கிறாரு, அவரு திரித்து பேசுறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. ஆனா இன்னைக்கு மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ண உடனே என்ன சொல்றாங்க, இங்க பாமக போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து திமுக வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எங்க பாஜக முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கல்ல, அது இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் திமுக தப்புதா இல்ல அதிமுக தப்புதா, தமிழ்நாடு தப்புதா, ஆந்திரா தப்புதா, பீகார் தப்புதா, அது அப்புறமேட்டு பேச்சு. முதல்ல அவங்க சொன்னதை செய்ய சொல்லுங்க. பெண்களுக்கான இடஒதுக்கீடு செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா செய்யவே இல்லை. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, ஆனா செய்யவே இல்லை. இப்போ சொல்ற பாஜக இப்போ ஒரு கபடு நாடகத்தை ஆடுறாங்க. பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்வைத்துதான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. ஆனா இது முழுமையா எடுக்கப்படுமானா எடுக்கப்படாது. ஏன்னா நிதி பற்றாக்குறை, 12,000 கோடி தேவைப்படுகிற இடத்துல நீங்க 500 கோடி மட்டும் கொடுத்தீங்கன்னா இது ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் எடுக்க முடியுமா, சர்வே எடுக்க முடியுமானா முடியாது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. சோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இது வந்து நிறைய பேர் நாங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இது ஒரு ஏமாற்று வேலை, பீகாருடைய சட்டமன்ற எலெக்ஷனை முன்வைத்து தான் இவங்க கொடுத்திருக்காங்களே கண்டி, மற்றபடி வேற எதுவுமே இல்லை அப்படின்ற தகவலை கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நம்ம பாமக போன்றவர்களாம் இதை வரவேற்றிருக்காங்க, அதிமுக எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வரவேற்றிருக்காங்க. இதை நீங்க என்ன பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க மேல போயிட்டு. நீங்க முதல்ல இந்த 500 கோடியை வச்சு தமிழ்நாட்டுக்கு நடத்திருங்க அப்படின்னு போய் புஷ் பண்ணுங்களா பார்ப்போம். அதெல்லாம் பண்ண முடியாது, தமிழ்நாட்டுக்கெல்லாம் பண்ண முடியாது, பீகாருக்கு தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு செய்தி தான் மோடி அவர்கள் கொடுப்பாரு.
என்னதான் இருந்தாலும் இவங்க என்னதான் புஷ் பண்றாங்க, பாஜக கூட்டணியில இருந்தாலும் பாமக வந்து மத்திய அரசை போயிட்டு புஷ் பண்ணவே இல்லை. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க தமிழ்நாட்டில் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இப்போவும் என்ன பண்றாங்க, இது ஒரு ஏமாற்று வேலை இருக்கு, எந்த அளவுக்கு புஷ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மோடி அரசு வந்து என்ன பண்ணிருக்கு, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நிறைய பேர் வரவேற்றாலும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இதுவும் அரசியல் கணக்குல தான் பாஜக வந்து என்ன பண்ணுது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துது. ஆரம்பத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்த்த பாஜக இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிச்சு அறிவிப்பு வெளியிட்டதுல ஏதோ ஒரு அரசியல் கணக்கு இருக்கு, ஏதோ ஒரு சூழ்ச்சிகள் இருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.